சிவபாலன் ஜனனி 9/9/2019 9/9/2019 9/9/2019 9/9/2019 என்னோட அத்தை பொண்ணோட பிறந்த டேட் இது. 12:49 PM 12:49 PM 12:49 PM 12:49 PM கிளாங். சந்திர தசை எப்படி இருக்கும்? கிளாங். அடிக்கடி எல்லாரும் அந்த மெயின் விதியை தெரிஞ்சுக்குவீங்க, எடிஷனலா இருக்க அந்த விஷயத்த மறந்துடுவீங்க. அதே தான் இங்கேயும். லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி அருமையான மங்கள யோகத்துல திக்பலத்துல ஆஹா ஓஹோன்னு சூப்பரா இருக்கிற ஜாதகம்னு சொல்லிடலாமே. சுக்கிரனோட 10 டிகிரியில சேர்ந்து, நீச்ச சுக்கிரனா வேணா இருந்துட்டு போறாரு, சுக்கிரனோட 10 டிகிரியில சேர்ந்து நட்பு அதிநட்பு ஸ்தானத்துல இருந்து லக்னத்தில் குரு இருந்து நண்பர்கள் தங்களுக்குள்ள கேந்திர அமைப்புகள்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பிளஸ் இருக்கு. ஆனாலும் சனியோட இவரு சேர்ந்தது தப்புதான். ஆனா சேர்ந்திருந்தாலும் இங்க கிட்டத்தட்ட 8 டிகிரி தள்ளி இருக்கிறாரு. ஆனாலும் கேதுவோட சந்திரன் சேர்றது தப்பு. சரிங்களா? இந்த அமைப்புல 8ஆம் இடத்துல ராகு இருந்து சனி பாக்குறது தப்புதான். கிட்டத்தட்ட ஒரு 1 டிகிரிலே பாக்குறாரு. சரி, சந்திர தசை எப்படி இருக்கும்? சந்திர தசை அடுத்த வருஷத்துல வரப்போகுது. சூரிய தசையில சுக்கிரன் புத்தி. இதுல இன்னொரு விஷயம் சொல்லவா? இந்த சந்திர தசையும் இந்த ராகு தசையும் 30 வயதுக்கு மேல் வந்தா நீங்க எதுக்காக இந்த கேள்வி கேட்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்திருக்கும். லக்ன சுபத்துவம்ன்ற ஒரு காரணம், லக்னாதிபதி சுபத்துவம்ன்ற 2வது காரணம்னால நீங்க எதுக்காக சிவபாலன் உங்களோட கமெண்ட் எதிர்பார்ப்பேன். நீங்க இந்த கேள்வியை எனக்கு கேட்கறீங்கன்றத ஒரு நல்ல ஜோசிக்காரன் நீங்க உங்ககிட்ட கொன்மையெல்லாம் பண்ண வேணாம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சுக்குவேன். இந்த இடத்துல நீங்க கேட்கிற இதே கேள்வி 40, 45, 30 கூட இல்ல, 40 வயது தாண்டும் பொழுது இந்த ராகு தசை வந்தால் நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய சம்பவம் நடக்கும். ஓகேங்களா? இப்ப ஏன் நடக்காது? லக்ன சுபத்துவங்க, அடிப்படையா ஆயுள் ஸ்ட்ராங் வந்துடணும்ல. லக்னாதிபதி சுபத்துவங்க, திக்பலங்க, ஸ்தான பலங்க. இந்த அமைப்புல வெறும் ராசியை வச்சு பலன் சொல்லிட்டு லைவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மத்தியில இந்த இடத்துல சந்திர தசை என்ன பண்ணும்? தாய்க்கு பிரச்சனையை கொடுக்கும். ஓகேங்களா? இதே திருமணம் இருந்தாங்கன்னா குடும்பத்துல பிரச்சனை கொடுக்கும். ஓகே, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. தாய் பிரச்சனை ஆனார்னா தந்தை டிஸ்டர்ப் ஆவார்ல. இந்த அமைப்புல 9ஆம் அதிபதி சனியோட சேர்ந்து டிஸ்டர்ப் ஆகுறாரு. அப்ப என்ன இருக்கு? தாய் தந்தைக்கு ஏதோ ஒரு கலக்க அமைப்பு இருக்கு. குறிப்பாக முதலில் தாய் அம்மாக்கு தான் நீங்க ஜாதகம் பார்க்கணும். நேத்து கூட ஒருத்தட்ட கேட்டேன், பார்க்க வேண்டிய ஜாதகம் ஒய்ஃபோட, நீங்க எதுக்கு சார் உங்க ஜாதகத்தை கொடுத்தீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரியான பயப்படுற மாதிரியான எந்த பங்க நிலையும் இங்க இல்ல. ஏன்னா லக்ன சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம் பொண்ணே ஒரு மாதிரி ரூடான பொண்ணாதான் இருப்பாங்க. சந்திர திசை மனதை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான சில அமைப்புகள் தாயார் வழியில நடக்கும், தந்தை வழியில நடக்கும். தாயார் வழி காரகம், சந்திரனுடைய காரகம். நேற்று யார்ட்டையே சொன்னேன், என்னோட பிளஸ் என்னன்னா விதியோட சேர்த்து பலன் சொல்லுவேன் அப்படின்னு. சந்திரனுடைய உயிர் காரகம் மாதா காரகம், சந்திரனுடைய ஆதிபத்தியம் 9ஆம் இடம். இந்த அமைப்புகள்ல இருக்கிறனால சில டிஸ்டர்ப் வரும். அப்ப அப்பாக்கும் டிஸ்டர்ப் வரும், அம்மாக்கும் டிஸ்டர்ப் வருமானா அடுத்த அந்தந்த பாவகங்களை பார்க்க வேண்டியதான். அந்தந்த பாவக அமைப்புகள்ல பார்க்கும் பொழுது 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். பாவக அடிப்படையில அம்மா தான், டவுட் எல்லாம் இல்ல. அம்மாக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது. அது என்ன பிரச்சனைன்றது அம்மாவுடைய ஜாதகத்துல தான் தெரியும். அப்பா சூரியன் சார்ந்த அமைப்பு 9ஆம் இடம் சிம்மம். இந்த அமைப்புகள் எல்லாம் பலமா இருக்கிறனால அப்பாவுக்கு பெரிய விஷயம் இல்ல, அம்மாவோட ஏதோ விஷயம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு கோச்சாரத்துல ஜென்ம சனி, அஷ்டம சனி, ஹெல்த் அப்படி இப்படின்னு ஏதாவது விஷயம் வரும். நீங்கள் கேட்ட ராகு என்ன செய்வார்? ராகு அப்படிலாம் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. இடமாற்ற மாதிரியான சில அமைப்பு செய்வார். இதெல்லாம் விட ராகு அப்படியே புத்திசாலியாக வச்சிருக்கக்கூடிய சில அமைப்பை, அந்த 8ஆம் இடம்ன்றது ஒரு மாதிரிங்க. ராகு தசை வரும் பொழுது பொண்ணு ஒரு மாதிரி இருப்பாங்க. இந்த ஜாதகத்தை பார்க்கும்போதே அடிக்கடி நான் சொல்லுவேன், பார்த்தோன்னே சொல்லிடணும் அப்படின்னு. இந்த மருத்துவம், அதிகாரம், கட்டணம், நெருப்பு, ஆயுதம் மாதிரியான அமைப்புகள்ல மிகப்பெரிய அமைப்புகள்ல வர அமைப்பு. நீங்கள் கேட்ட அந்த உங்களோட பயம் எனக்கு புரியுது. ஒரு சில இடத்துல ஜோதிடர்னா கடவுளான்னு கேக்குறீங்களா? அதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாது. ஆனா நீங்க என்ன அர்த்தத்தோட கேக்குறீங்கன்றது எனக்கு புரியுது. சில கேள்விகளை வச்சு உங்களோட மனசெல்லாம் படிக்க முடியும். இந்த இடத்துல உங்களோட மனசை படிக்க முடியுது. சிவபாலன், உங்க பேர் மறக்காது.